ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாம் மிஷன் சேனல் சார்பாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம சேனலை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நியூ அப்டேட் கிடைச்சிருக்கு டிஎன்பிசி சைட்ல இருந்து. 2025 குரூப் 4 அண்ட் குரூப் 2 ஏ நியூ சிலபஸ் விட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த சிலபஸ் டிஸ்கஷன் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். 2025 குரூப் 4 இந்த நியூ சிலபஸ் படி எப்படி படிக்கலாம், எப்படி படிச்சா பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎன்பிசியில் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மொத்தம் 200 கேள்விஸ் கேட்குறாங்க. 200 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுல தமிழ் 100 கேள்வி, ஜிகே பார்ட் 100 கேள்வி, ஸோ டோட்டலா 200 கேள்வி. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் எழுதலாம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் தமிழ் எழுதலாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு 2 சான்ஸ் இருக்கு. ஒன்று தமிழ்லையும் லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று இங்கிலீஷும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க இங்கிலீஷை சூஸ் பண்ணும்போது இங்கிலீஷில் ஒரு 100 கேள்வி, ஜிகே காமன், தமிழ் மாணவர்களுக்கும் ஆங்கிலம் மாணவர்களுக்கும் ஜிகே காமன். சரிங்களா? இன்னைக்கு என்ன நியூ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் மெயினா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நியூ சிலபஸ் பிரகாரம் ஃபர்ஸ்ட் தமிழ் பார்க்கலாம். தமிழ் 100 கேள்வி. ஆஸ் யூசுவல் தமிழ்ல 100 கேள்வி தான், அதுல எந்த சேஞ்சஸும் பண்ணல. தமிழ் பகுதியை பகுதி இ தலைப்புல கொடுத்திருக்காங்க. அதுல அலகு 1 அப்படிங்கிற தலைப்புல இலக்கணம் சார்ந்த கேள்விகள், இலக்கணம் அப்படிங்கிற பகுதியில 25 கேள்விகள் கொடுத்திருக்காங்க. 25 கேள்விகள் கேட்கிறாங்க. அதாவது இப்ப நியூ சிலபஸ்ல என்ன நமக்கு தெளிவா சொல்லிட்டாங்க அப்படின்னா, தமிழ்ல 100 கேள்வி கேட்கிறாங்க, அது கன்ஃபார்ம் தான். ஆனா அந்த தமிழ்ல கேட்கக்கூடிய 100 கேள்விகளும் எந்தெந்த பகுதியில இருந்து கேட்போம், எத்தனை மார்க் வீதம் கேட்போம் அப்படிங்கிறத தெளிவா நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ மாணவர்கள் அப்ப எந்தெந்த போர்ஷன்ல இருந்து மார்க் அதிகமா கேட்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த போர்ஷனை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணா ஈஸியா சக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து அலகு 2, அதாவது தமிழ்ல, அதாவது யூனிட் 1 யூனிட் 2, தமிழ் அலகு 1 அலகு 2. அலகு 2ல சொல்லகராதி அப்படிங்கிற தலைப்பு, சொல்லகராதி தலைப்புல 15 கேள்விகள் கேட்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இந்த சொல்லகராதியில என்ன மாதிரிலாம் வரலாம் கேள்விகள் அப்படின்னா, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக,
எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் எழுதுக. ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி. அகரவரிசை. ஓரெழுத்து ஒரு மொழி. அகரவரிசை. எதிர்ச்சொல் எடுத்து எழுதுக. சொல்லும் பொருளும் அறிதல். இந்த மாதிரி தலைப்புல இருந்து 15 கேள்விகள் கேட்கிறாங்க. அடுத்ததா அலகு 3 எழுதும் திறன். எழுதும் திறன் தலைப்புல 15 கேள்விகள். சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. என்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்னா, சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்களை ஒழுங்குபடுத்துதல். திணை மரபு. தன்வினை பிறவினை. தன்வினை பிறவினை. ஒருமை பன்மை. சரிங்களா? இந்த மாதிரிலாம் கேட்கலாம். எழுதும் திறன் தலைப்புல 15 கேள்விகள். சொற்களை ஒழுங்குபடுத்துதல், தன்வினை பிறவினை, ஒருமை பன்மை. இந்த மாதிரி தலைப்புகள்ல இருந்து 15 கேள்விகள் கேட்கலாம். அடுத்ததா அலகு 4 அலகு 4 தலைப்புல கலைச்சொற்கள். கலைச்சொற்கள் பகுதியிலிருந்து 10 கேள்விகள். 10 கேள்விகள் கேட்கிறாங்க. இதுல என்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்னா, அறிவியல் கலைச்சொற்கள், தொழில்நுட்பம், ஊடகம், இந்த மாதிரி தலைப்புகள்ல இருந்து 10 கேள்விகள். அடுத்ததா யூனிட் 5 அலகு 5
வாசித்தல். வாசித்தல் தலைப்புல 15 கேள்விகள். ஆங்கிலம் என்ன மாதிரி கேட்கலாம்னா ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்கள், ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்கள், ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல், ஆங்கில சொற்களுக்கு இணை தமிழ் சொல், இந்த மாதிரி அழகு 5 to 15 கேள்விகள். அடுத்ததா அழகு 6 யூனிட் 6 எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்விகள். மொழிபெயர்ப்பு பகுதியிலிருந்து 5 கேள்விகள். அழகு 6 மொழிபெயர்ப்பு தலைப்பிலிருந்து 5 கேள்விகள். இங்கேயும் ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல், ஆங்கிலம் பிறமொழி சொற்கள், ஆங்கிலம் பிறமொழி சொற்கள் இணையான தமிழ் சொற்கள் தலைப்பிலிருந்து 5 கேள்விகள். சாரி, இந்த யூனிட் 5 அழகு 5 வந்து பார்த்தீங்கன்னா வாசித்தல் திறன். சரிங்களா? ஸோ இந்த வாசித்தல் திறன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து அதாவது தலைப்பு கொடுத்துருவாங்க, அந்த தலைப்பு சார்ந்த கேள்விகள். தலைப்பை படிச்சு நம்ம புரிஞ்சுக்கணும், அதுல இருந்து 15 கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அழகு 5 வாசித்தல், அத்தலைப்பு கொடுத்துருவாங்க, அந்த தலைப்புல இருந்து கேள்விகள் 15 கேள்விகள் கேட்கப்படும் கொடுத்துருக்காங்க. அது எப்படி கேட்கலாம்னா அரசு சார்ந்த கேள்விகள், நலத்திட்டங்கள், அரசு சார்ந்த திட்டம், பழமொழி, இந்த மாதிரி தலைப்புகள்ல இருந்து கேட்பாங்க. அடுத்ததா அழகு 7 யூனிட் 7 யூனிட் 7 இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டும். தலைப்பிலிருந்து 15 கேள்விகள். இதுல என்ன மாதிரி எல்லாம் கேட்கலாம் அப்படின்னா திருக்குறள் 20 அதிகாரங்கள்,
திருக்குறள் தொடர்பான தலைப்பிலிருந்து 20 அதிகாரங்கள் மட்டும் 20 அதிகாரத்திலிருந்து மட்டும் கேள்விகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அறநூல் தொடர்பான செய்திகள், அறநூல்கள்ல இருந்து கேள்விகள் கேட்கப்படும் கொடுத்துருக்காங்க. நான்மணிக்கடிகை, பழமொழி 400, இந்த மாதிரி அறநூல்கள். நான்மணிக்கடிகை, நான்மணிக்கடிகை, பழமொழி 400, இந்த மாதிரி தலைப்புல இருந்து கேள்விகள் வரும் சொல்லியிருக்காங்க. அடுத்து முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், முதுமொழி காஞ்சி, போன்ற அறநூல் தொடர்பான செய்திகள். அப்புறம் தமிழின் தொன்மை சிறப்பு, தமிழின் தொன்மை சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான திராவிட மொழிகள், திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். உவேசா, தேப்போ மீனாட்சி, தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி இலக்குவனார், ஜியு போப், வீரமாமுனிவர், வீரமாமுனி, தேவனைய பாவனார், பாரதிதாசன், போன்ற தலைவர்கள் பத்தி கேட்கப்படும்னு கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து 15 கேள்விகள் கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே தமிழ் பகுதி. தமிழ் தலைப்புல இருந்து வரக்கூடிய 100 கேள்விகள், அதுல 7 தலைப்புகள்ல இருந்து என்னென்ன கேள்விகள் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? இப்போ பழைய கொஸ்டின் பேப்பருக்கும் புதுசா இருக்கக்கூடிய சிலபஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, பழைய கொஸ்டின் பேப்பர்ல அதை பத்தி தான் இப்ப பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ தமிழ் சிலபஸ் பார்த்துட்டோம். இப்போ ஓல்டு சிலபஸ்க்கும் நியூ சிலபஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன். இப்போ ஓல்டு சிலபஸ் ஈஸியா, நியூ சிலபஸ் ஈஸியா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓல்டு சிலபஸ் இலக்கணத்திலிருந்து இலக்கணம் தலைப்பிலிருந்து 45 கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயம் புது சிலபஸ்ல இருந்து இலக்கணம் கிட்டத்தட்ட இலக்கணம் வந்து 55 கேள்விகள் கேட்கப்படும் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம இலக்கணம் சார்ந்த கேள்விகள் எல்லாம் சேர்த்து 85 கேள்விகள் கேட்கிறாங்க. சரிங்களா?
அதாவது ஓல்டு சிலபஸ்ல இலக்கணம் 45 கேள்விகள் தான் கேட்டாங்க. நியூ சிலபஸ்ல 85 கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலக்கியம் சார்ந்த கேள்விகள் ஓல்டு சிலபஸ்ல ரிமைனிங் இதுல 45னா மீதி 55 கேள்விகள் கேட்டாங்க. இப்போ இலக்கியம் சார்ந்த கேள்விகள் 15 கேள்விகள் தான் நியூ சிலபஸ்ல கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கும் அதே சிலபஸ் தான். இலக்கியத்துக்கும் ஏற்கனவே இருக்க ஓல்டு சிலபஸ் இலக்கியம் சிலபஸும் இப்போ இருக்க நியூ சிலபஸ் படி இலக்கியமும் ஒரே சிலபஸ் தான். ஆனா கேள்விகள் மட்டும் டிஃபர் ஆகுது. இதுல 55 கேள்வி, இதுல 15 கேள்விகள். ரெண்டுக்கும் ஒரே சிலபஸ். ஆனா இதுக்கு 15 கேள்வி, இதுக்கு 55 கேள்வி. கொஞ்சம் சிலபஸ் குறைச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு 25% அந்த இலக்கியம் சார்ந்த சிலபஸ் வந்து கம்மி. சரிங்களா? நியூ சிலபஸ்ல. மற்றபடி 75% சேம் சிலபஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ கேள்விகள் வந்து இதுதான் வித்தியாசம். இலக்கணம் சார்ந்த 45 கேள்வி ஓல்டு சிலபஸ், நியூ சிலபஸ் 85. இலக்கியம் 55 கேள்வி, நியூ சிலபஸ் 15 கேள்விகள். ஸோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 100 கேள்வி ஓல்டு சிலபஸ்ல, இதுலயும் 100 கேள்வி. ஆனா நம்ம இப்ப எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதா இப்ப இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இலக்கணம் 85 கேள்வி கேட்கிறாங்க நியூ சிலபஸ்ல, இலக்கியம் 15 கேள்வி. ஸோ இப்ப இலக்கணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். இலக்கணம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பழைய புக்கு நியூ புக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி இலக்கணம் சிலபஸ் இருக்கு. ஸோ அப்ப இலக்கணம் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். சரிங்களா? இலக்கணம் பகுதியில இருந்து தான் 85 கேள்விகள். ஸோ இப்ப இலக்கணத்துக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்து இலக்கியம். இலக்கியம் 15 கேள்விகள். இலக்கியம் 15 கேள்விகள் கேட்கிறாங்க. ஆனா அதே 75% சிலபஸ் தான் நியூ சிலபஸ்லயும். ஸோ இப்போ இலக்கியமும் நம்ம படிக்கணும். ஸோ இலக்கணம் வந்து பழைய புக்கு நியூ புக்கு ரெண்டும் சேர்த்து தான் சிலபஸ் இருக்கு. அப்போ ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய இலக்கணம் சார்ந்த கேள்விகள், நியூ புக்ல இருக்கக்கூடிய இலக்கணம் சார்ந்த கேள்விகள்ல இருந்து அப் டு 6ல இருந்து 12ஆம் வகுப்பு 6வது புக்கு தமிழ் புக்ல இருந்து 12வது புக்கு தமிழ் வரலுமே நீங்க படிக்கணும். தமிழ் 6ஆம் வகுப்பு தமிழ்ல இருந்து 12ஆம் வகுப்பு தமிழ் வரலும் இருக்கக்கூடிய இலக்கணம் சார்ந்த கேள்விகளை நம்ம படிக்கணும். ஒண்ணு. அடுத்து இலக்கியம். இலக்கியம் அதேதான் 6 to 12. ஆனா இதுக்கு அடிப்படை பாடத்திட்டம் எது அப்படின்னு கொடுத்திருக்காங்க? 10ஆம் வகுப்பு தான் கொடுத்திருக்காங்க. ஆனா அப்போ 12ஆம் வகுப்பு வரலும் படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி கேட்டாங்க? 12ஆம் வகுப்பு வரலும் இருக்கக்கூடிய பகுதியில இருந்து கேள்விகள் வந்திருக்கு. ஸோ அதனால 12ஆம் வகுப்பு வரலும் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இலக்கியம் சார்ந்த கேள்விகள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த நியூ சிலபஸ்க்கும் ஓல்டு சிலபஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டோம். எப்படி படிக்கணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பத்தி இன்னும் கொஞ்சம் பிரீஃபா பார்த்துடலாம். ஆறுல இருந்து 10ஆம் வகுப்பு இதுதான் அடிப்படை பாடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடிப்படை, இது அடிப்படை. ஆனா நம்ம சிலபஸ்ல கொடுத்திருக்க தலைப்பு 11 12ஆம் வகுப்பு பாடத்துல இருந்ததுன்னா அதை மட்டும் நம்ம படிக்கணும். சரிங்களா? அதை மட்டும் இலக்கணம் இலக்கியம் இரண்டுமே படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ இப்ப நியூ சிலபஸ் வந்து இலக்கணம் சார்ந்த கேள்விகள் கேட்கறதுனால
உங்களுக்கு படிச்சா புரியும். அதே சமயம் டைம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் படிக்கிறதுக்கு தேவைப்படும், இலக்கணம் சார்ந்த கேள்விகள் அப்படிங்கிறதுனால. ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 85 கொஸ்டின்ஸ் இலக்கணம். அதனால இலக்கணம் பகுதி ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா படிச்சாதான் நமக்கு கொடுத்திருக்க தலைப்பு வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இலக்கணம், அடுத்த இலக்கியம் 15 கேள்விகள். நம்ம முன்னாடியே சொன்னதுதான். இலக்கியம் 15 கேள்விகள். இந்த 15 கேள்விக்கு நான் சொல்லியிருக்கேன் எப்படி படிக்கணும். 6 முதல் 10ஆம் வகுப்பு தான் அடிப்படையா எடுத்துக்கிட்டு அதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அடுத்து 11, 12, 12ஆம் வகுப்பு புக்கை படிங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி படிச்சா கண்டிப்பா நம்ம சக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ புது சிலபஸ்க்கும் பழைய சிலபஸ்க்கும் இதுதாங்க வித்தியாசம். ஆனா புது சிலபஸ்ல ஒரே ஒரு நமக்கு வசதியா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இலக்கணம். இலக்கணம் சார்ந்த கேள்விகள் 85 கேள்விகள் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ 85 கேள்விகள் இலக்கணம். இலக்கணம் வந்து நமக்கு சில பேருக்கு ஈஸியா இருக்கும், சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா பெரும்பாலும் இலக்கணம் படிக்க படிக்க ஈஸியா தான் இருக்கும். அதனால உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களுடைய கம்பேர் பண்ணி தான் இந்த நியூ சிலபஸை எடுத்திருக்காங்க. இங்கிலீஷ் பிளஸ் தமிழ் மீடியம் மாணவர்கள் கம்பேரிசன் பண்ணி தான் கொஸ்டின் பேப்பர் செட்டப் இப்போ, அதாவது கொஸ்டின் பேப்பர் செட்டப்ல சிலபஸ் எடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுலயும் கிராமர் தான். கிராமர் 85 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். அதே மாதிரி தமிழ்லையும் கிராமர் 85 கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வேறுபாடு இருந்தது. தமிழ் மீடியம் மாணவர்கள் கொஞ்சம் நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் மாணவர்கள் கம்மியான புக்கை படிச்சாவே 95 பிளஸ் எடுத்துடுறாங்க. அதே மாதிரி தமிழ் மீடியம் மாணவர்கள் 95 பிளஸ் எடுக்க கிட்டத்தட்ட 24 புக்குகள் கிட்ட படிக்கணும். சரிங்களா? ஆனா இப்போ இருக்க நியூ பேட்டர்ன் படி சிலபஸ் ஈஸி தான், பட் கான்சென்ட்ரேட்டட் ஸ்டடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதாங்க, சிலபஸ் ஈஸியா தான் இருக்கு, பட் கான்சென்ட்ரேட்டா நம்ம படிக்கும்போது 100% நம்ம சக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ தமிழ் பகுதி நம்ம பார்த்தாச்சு. சரியா? தமிழ்ல என்ன மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க, என்ன மாதிரி கேள்விகள் எந்தெந்த தலைப்புல வரும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அதை எப்படி அட்டன் பண்ணலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். சரிங்களா? இது மாதிரி வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. இப்போ தமிழ் பார்த்தோம். நியூ சிலபஸ் படி தமிழ்ல என்னென்ன கேள்விகள் வரும், எத்தனை மார்க்ல கேட்குறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இப்போ ஜிகே பார்க்கலாம். ஜிகே பார்ட்ல மேத்ஸ் 25 கொஸ்டின்ஸ். அதே சமயம் ஜிகே பொது அறிவு 75 கேள்விகள் கேட்குறாங்க.
என்னென்ன தலைப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜிகே பார்ட்ல என்னென்ன தலைப்புகள் அப்படின்னு பார்க்கலாம். பொது அறிவியல் யூனிட் ஜிகே பார்ட்ல யூனிட் 1 யூனிட் 1 சயின்ஸ் பொது அறிவியல். சயின்ஸ்ல இருந்து 5 கேள்விகள் தான் கொடுத்துருக்காங்க. 5 கேள்விகளுக்கு எப்போன்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் பார்த்தீங்கன்னா அதே தலைப்பு தான் கொடுத்துருக்காங்க. சயின்ஸ்ல மேக்சிமம் தலைப்புகள் எதுலையும் அவ்வளோக்கா மாறல. பேரண்டம், இயற்பியல், அளவுகள், ஒளி, சவுண்டு, லைட், வெப்பம், அணுக்கரு, இந்த மாதிரி சேம் தலைப்புகள் தான். ஓல்டு சிலபஸ்ல இருக்கக்கூடிய தலைப்பு அதே தான் நியூ சிலபஸ்லையும் கொடுத்துருக்காங்க. பயாலஜியில பார்த்தோம்னா உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், உணவில் கலப்படம், உயிரின வகைப்பாடு, பரிணாமம், ஊட்டச்சத்து, உடல் நலம், சுகாதாரம், இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்க தலைப்புகள் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சயின்ஸ்ல ஆனா ஒரே ஒரு சேஞ்சஸ். இதுக்கு முன்னாடி சயின்ஸ்ல 8 கேள்விகள் கேட்டாங்க. நவ் 5 கேள்விகள் தான் கொடுத்துருக்காங்க கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு சயின்ஸை பெரும்பாலும் மாணவர்கள் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய மாணவர்கள் சயின்ஸை படிக்காம கூட விட்டுருவாங்க. சரிங்களா? ஒரு சில முக்கியமான தலைப்புகள் மட்டும் படிச்சுட்டு மீதியே படிக்காம விட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ அதனால சயின்ஸ் எப்போதுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவ்வளோக்கா படிக்க மாட்டாங்க. ஏன்னா அதுல வாங்கக்கூடிய மார்க்கை மீதி இருக்க சப்ஜெக்ட்ல வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இப்போ சயின்ஸ் இப்பவும் 5 கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததா யூனிட் 2 கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்துடலாம். அலகு 2 ஜியாகிரபி புவியியல் இருந்து 5 கேள்விகள் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் சேம் 5 கேள்வி தான். ஓல்டு சிலபஸ் படியும் 5 கேள்விகள் தான் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போவும் அதே தான். புவி தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவி அமைவிடம், சேம் தலைப்பு தான். புவி அமைவிடம், இயற்கை அமைவு, பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை,
வானிலை மற்றும் காலநிலை, நீர்வளம், ஆறுகள், மண், கனிம வளங்கள், மற்றும் இயற்கை வளங்கள், காடு, மக்கள் தொகை அடர்த்தி, பேரிடர், தகவல் தொடர்பு, போக்குவரத்து, ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்ல இருக்கிற தலைப்பு தாங்க. சரிங்களா? ஸோ அந்த தலைப்பு தான், அதை படிச்சாவே போதும். ஆனா இதுல 10th புக் மட்டும் நீங்க படிச்சா போதும். 10th ஜியாகிரபி மோஸ்ட்லி இது படிச்சீங்கன்னாவே இந்த சிலபஸ் கவர் ஆயிடும். 5 கேள்விகளுக்கு 10th புக் மட்டும் படிச்சீங்கன்னா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 3 பார்க்கலாம். அலகு 3, இந்தியாவின் வரலாறு பண்பாடு. அலகு 3லிருந்து இந்திய வரலாறு பண்பாடு ஐயனம், இந்திய தேசிய இயக்கம். அதாவது ஓல்டு சிலபஸ்ல இந்திய வரலாறு தனியா கொடுத்திருந்தாங்க, யூனிட் 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஐஎன்எம் தனியா கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்போ இந்திய வரலாறு பண்பாடையும் ஐஎன்எம் டாபிக்கையும் ஒன்னா இணைச்சு மெர்ஜ் பண்ணி ஒரே சிலபஸ் ஆக்கிட்டாங்க. சரிங்களா? அதுல என்ன தலைப்பு இருந்ததோ அதே தான். உதாரணமா சிந்துவெளி நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், இந்த தலைப்புகள்ல இருந்து இந்திய வரலாறு பண்பாடு டாபிக்ல இந்த தலைப்புகள்ல இருந்து கேட்பாங்க. அடுத்ததா ஐஎன்எம். ஐஎன்எம்ல என்ன மாதிரி கேள்விகள் எந்த தலைப்புல இருந்து கேட்பாங்கன்னு பார்க்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸ், ஐஎன்சியோட லீடர்ஸ், குறிப்பா ஜவஹர்லால் நேரு, தாகூர், சுபாஷ் சந்திர போஸ், காமராஜர், காந்தி, வல்லபாய் பட்டேல், சரோஜினி நாயுடு, தாதாபாய் நோரோஜி, இந்த மாதிரி லீடர்ஸ் பத்தி கேட்பாங்க. அடுத்ததா
தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம். தலைப்பு தமிழ்நாடு விடுதலை போராட்டம். தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் மூவலூர் ராமமிர்தம் அம்மையார், பெரியார், இந்த மாதிரி தலைவர்களை நம்ம படிச்சுக்கணும். அதே சமயம் 12ஆம் வகுப்பு எத்திக்ஸ்ல நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா, இந்திய பண்பாடு அப்படிங்கிற தலைப்பு, வேற்றுமையில் ஒற்றுமை. இந்திய பண்பாடு அப்படிங்கிற தலைப்பு 12ஆம் வகுப்பு எத்திக்ஸ்ல இருக்கு. அதுல வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற தலைப்பும் நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா? இது இந்திய வரலாறு பண்பாடு ஐயனம் 2 பகுதி ஒன்னா இணைச்சு, இதுல இருந்து எத்தனை கேள்விகள்? 10 கேள்விகள். சரிங்களா? ஒன்லி 10 கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்போன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஐஎன்எம்ல இருந்து ஐஎன்எம் இதுக்கு ஓல்டு சிலபஸ்ல ஐஎன்எம் டாபிக்ல இருந்து மட்டுமே 10 கேள்வி கேட்டாங்க. யூனிட் 4 அதுல இருந்து பாத்தீங்கன்னா 5 கேள்வி. டோட்டலா 15 கேள்வி கேட்ட இடத்துல நியூ சிலபஸ் படி 10 கேள்வி தான் கேட்போம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம மாணவர்கள் ஐஎன்எம் டாபிக் யூனிட் 4 இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இது வந்து டிராபேக் தான். 10 கேள்வி கேட்டதுனால ஆல்ரெடி 15 கேள்வி வந்தது, தற்போது 10 கேள்வின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததா யூனிட் 4 பார்க்கலாம். இந்திய ஆட்சியியல். யூனிட் 4ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எத்தனை கேள்விகள்? சேம் 15 கேள்விகள். ஏற்கனவே 12ல இருந்து 15 கேள்விகள் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. தற்போது ஸ்ட்ரைட்டாவே 15 கேள்விகள் வரும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இது ஒரு நமக்கு பிளஸ் பாயிண்ட்டுங்க. கான்ஸ்டிடியூஷனை பொறுத்தவரையிலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சீங்கன்னா 15 கேள்வியை நம்ம நல்லா பண்ணிட முடியும். சரியா 15 கேள்வியுமே அடிக்க முடியும். தலைப்புன்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு. அதே சேம் தலைப்பு தாங்க, இந்திய அரசியலமைப்பு. அதே சேம் தலைப்புகள் தான். ஒரு சில தலைப்பு மட்டும் நான் எழுதுறேன். முகவுரை, முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசம், ஒன்றியம், யூனியன் பிரதேசம், மாநில நிர்வாகம், நாடாளுமன்றம், சட்டமன்றம், பாராளுமன்றம், பொது வாழ்வில் ஊழல் அப்படிங்கிற தலைப்பு முக்கியம். ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக் ஆயுக்தா, மனித உரிமை ஆணையம், மனித உரிமை ஆணையம், தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகள், அதே சிலபஸ் தாங்க. ஓல்டு சிலபஸ்ல இருந்த தலைப்புகள் தான் எடுத்து நியூ சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இது சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ், கான்ஸ்டிடியூஷன் சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு தலைப்புல யூனிட் 1, 2, 3, 4, 5, 6 சொல்லிட்டு ஒவ்வொரு தலைப்புலையும் கரண்ட் அஃபேர்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, சேர்த்திருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா யூனிட் 5, யூனிட் 5 இந்திய பொருளாதாரம், யூனிட் 5 எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க நியூ சிலபஸ்ல. ஸோ 20 கேள்விகள் கேட்குறாங்க, 20 கேள்விகள் வரலும் வர சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஷோரா 20 கேள்வின்னு சொல்லிட்டாங்க, எந்த மாற்றமும் இல்லை. இயல்புகள், பொருளாதார இயல்புகள். ஸோ ஒரு சில தலைப்பு மட்டும் நான் எழுதுறேன். பொருளாதார இயல்பு, நெக்ஸ்ட் 5 ஆண்டு திட்டம், 5 இயர் பிளான்ஸ், அது சார்ந்த கேள்விகள். அடுத்ததான் நிதி பகிர்வு, மத்திய மாநில நிதி பகிர்வு, மத்திய மாநில நிதி பகிர்வு. ஜிஎஸ்டி, சமூக பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், கல்வி, வேலை வாய்ப்பு, கல்வி, வேலை வாய்ப்பு, தமிழ்நாடு அரசு திட்டங்கள், தமிழ்நாடு அரசு திட்டங்கள். இப்படி நிறைய டாபிக் நம்ம சொல்லலாம். ஸோ எக்கனாமிக் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. 20 கேள்விகள் இதுல இருந்து கேட்குறாங்க. ஓகே, அடுத்ததா யூனிட் 6 பார்க்கலாம். ஓகே, தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு, அதாவது யூனிட் 8 பழைய சிலபஸ்ல யூனிட் 8 தமிழ்நாடு வரலாறு பண்பாடு, தமிழ்நாடு வரலாறு பண்பாடு வளர்ச்சி நிர்வாகம், யூனிட் 9 பழைய சிலபஸ்ல யூனிட் 9. சரிங்களா? அதாவது யூனிட் 6 புது சிலபஸ் படி யூனிட் 6, பழைய சிலபஸ் படி யூனிட் 8 அண்ட் யூனிட் 9. ஸோ ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? யூனிட் 8 யூனிட் 9 மெர்ஜ் பண்ணி யூனிட் 6 வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ என்னென்ன தலைப்புகள் அப்படின்னா திருக்குறள், திருக்குறள் சார்ந்த கேள்விகள், தமிழ் சமுதாய வரலாறு, தமிழ் சமுதாயம் சார்ந்த கேள்விகள், கண்டுபிடிப்புகள், தொல்லியல் கண்டுபிடிப்புகள், தொல்லியல் கண்டுபிடிப்பு, சங்ககாலம், நெக்ஸ்ட் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு,
விடுதலை போராட்டம் தமிழ்நாடு பங்கு, விடுதலை போராட்டம் தமிழ்நாடு பங்கு, அது சார்ந்த கேள்விகள். ஸோ ஐஎன்எம்ல இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் யூனிட் 6ல இருக்கு. அது தமிழ்நாடு விடுதலை போராட்டம் அதுலயும் இருக்கு, தமிழ்நாடு விடுதலை போராட்டம் யூனிட் 6 இதுலயும் இருக்கு. தமிழக சீர்திருத்தவாதிகள், தமிழக சீர்திருத்தவாதிகள், சரிங்களா? ஸோ தமிழக சீர்திருத்தவாதிகள் தொடர்பாக கேள்விகள் வரும். ஸோ யூனிட் 6ல ஒட்டுமொத்தமா எத்தனை கேள்வி அப்படின்னா 20 கேள்விகள், 20 கேள்விகள் கேட்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியன் இப்போ என்னென்ன பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி நான் சொல்றேன். ஜிகே பகுதியில யூனிட் 5 1, அதாவது 2 யூனிட்டை தவிர யூனிட் 3, 4, 5, 6 படிச்சீங்கன்னாவே 90% மார்க் வாங்க முடியும். சரிங்களா? அதாவது ஜிகே தலைப்புல சயின்ஸ் 5 கேள்வி, ஜியோகிராஃபி 5 கேள்வி, ஹிஸ்டரி ஐஎன்எம் 10 கேள்வி, கான்ஸ்டிடியூஷன் 15 கேள்வி, எக்கனாமிக்ஸ் 20 கேள்வி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஹிஸ்டரி அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த தலைப்புல 20 கேள்விகள். ஓகேவா? ஸோ இப்போ ஜென்ரலாக 6 டாபிக்கு, அந்த 6 டாபிக்ல சயின்ஸ்ல இருந்து 5 கேள்விகள், ஜியாகிரபில இருந்து 5 கேள்வி, ஹிஸ்டரியில இருந்து 10 கேள்வி, கான்ஸ்டிடியூஷன் 15 கேள்வி, எக்கனாமிக்ஸ் 20 கேள்வி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 20 கேள்வி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 2 தலைப்பு 10 கேள்வி தாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2 டாபிக் சயின்ஸ் ஜியோகிராஃபி சேர்ந்து 10 கேள்வி. அப்போ அதாவது யூனிட் 3, 4, 5, 6, சரிங்களா? 3, 4, 5, 6 இந்த தலைப்புகள் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாவே எத்தனை மார்க்கு? 10, 15, 25, 20, 45, 65, 65 கேள்விகள் இந்த 4 தலைப்பு. சரிங்களா? 4 டாபிக்ல இருந்து 65 கேள்விகள். ஸோ சயின்ஸ் ஜியோகிராஃபி 10 கேள்வி, சரிங்களா? சயின்ஸ் ஜியோகிராஃபில வந்து பாத்தீங்கன்னா 2 டாபிக்ல இருந்து 10 கேள்வி தான். ஸோ அப்ப இந்த 4 டாபிக் நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னாவே 65 மார்க் வாங்கிடலாம். இது 2 டாபிக் சேர்த்து 10 கேள்வி, இது 4 டாபிக் சேர்த்து 65 கேள்வி, கூடுதலா மேத்ஸ் 25 கேள்வி. ஸோ டோட்டலா 100 கேள்வி கம்ப்ளீட் ஆகிடும் ஜிகே பார்ட். சரிங்களா? ஸோ இப்படிதான் நம்ம படிக்கணும். ஸோ ஓல்டு சிலபஸ்ல இருக்கக்கூடிய பகுதிகளை மெர்ஜ் தான் பண்ணியிருக்காங்க. ஓல்டு சிலபஸ்ல இருக்கக்கூடிய பகுதிகளை நியூ சிலபஸ்ல மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல 9 தலைப்பு இருக்கும், இப்போ 6 தலைப்பா மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது என்னென்ன மெர்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா ஐஎன்எம் ஹிஸ்டரி மெர்ஜ் பண்ணியிருக்காங்க, எக்கனாமிக்ஸ் டாபிக்ல மெர்ஜ் பண்ணியிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ்நாடு சார்ந்த திட்டங்களை எக்கனாமிக்ஸ்ல மெர்ஜ் பண்ணியிருக்காங்க, அடுத்து தமிழ்நாடு ஹிஸ்டரி அட்மினிஸ்ட்ரேஷன்ல இதுலயும் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க.
சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் மெர்ஜ் பண்ணி நமக்கு நியூ சிலபஸா நமக்கு கொடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. ஜிகே பகுதியை பொறுத்தவரையிலும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் காமன் தான், தமிழ் மீடியத்துக்கும் காமன் தான். ஆனா தமிழ் லாங்குவேஜ் சப்ஜெக்டும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சப்ஜெக்டும் மட்டும்தான் டிஃபர் ஆகும். சரியா? தமிழ் மீடியம் படிக்கிற மாணவர்களுக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற மாணவர்களுக்கும் ஸோ இது ரெண்டு தான் வித்தியாசங்க. ஸோ அதனால மாணவர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சீங்கன்னா ஈஸியா 2025 சக்சஸ் பண்ண முடியும். 2025 Group 4 job confirm. Group 4ல job confirm வாங்க முடியும். ஸோ கண்டினியூவா படிங்க. கண்டிப்பா நம்ம அனைவருமே சக்சஸ் பண்ண முடியும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.